இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு கருணா, ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கு? எல்லாத்துக்கும் காரணம் அவதான். தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. எட கருணா, எல்லாத்துக்கும் காரணம் அவதானா? யார் அந்த பொண்ணு? என்ன லவ்வா? ஏய், இந்த வயசுல என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நாக்க இழுத்து வச்சு சூடு வச்சிருவேன். எழுந்து போடி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. நான் ஏதோ போதையில உளறிட்டேன். டேய், இப்பதான் உன் வாயால அவதான் எல்லாத்துக்கும் காரணம் சொன்ன. இப்ப என்னன்னா மழுப்புற? டேய், யாரா அந்த பொண்ணு? ஒழுங்கா சொல்லிடு. அப்படியா சொன்ன? இல்லையே. எவ்வளவு போதையிலயும் தெளிவா இருக்கான் பாத்தீங்களா? ஏதோ விஷயம் இருக்கு கருணா. ஏய், அவன் தான் எதுவும் இல்லன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் அவனை குறைஞ்சிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அவனை நிம்மதியா சாப்பிட விடுங்க. நீ சாப்பிடுப்பா. சாப்பிடு. இத சப்பாத்தி சாப்பிடு. இல்ல இல்லதான். ஹே பூஜா, சொல்லுடி. ஹே, நம்ம கேங் மொத்தமும் ஈவினிங் மூவி போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். உன்னை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கும் சேர்த்து தான் நாங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். வந்துரு. ஏய், நான் ரொம்ப பிஸிடி. நாளைக்கு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில இன்டர்வியூ இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டா வேலை கிடைச்சிருமா? ஏன் கிடைக்காது? என் டேலண்ட்டுக்கு ஈஸியா கிடைக்கும். என்னதான் நீ இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் 5 அரியர் வச்சிருக்க ஆளுக்கு யாரடி வேலை கொடுப்பாங்க? இப்படி பேசுறா பாரு. இதெல்லாம் உன் ஆளு கிட்ட சொல்லு, அவன் வேணா நம்புவான். நாங்கெல்லாம் நம்ப மாட்டோம். ஏய், போதும் நிறுத்தடி. எதுக்கு தேவையில்லாம பேசுற? சரி சரி, விடு விடு, கோச்சிக்காத. உனக்கு எப்படியும் இந்த இன்டர்வியூவோ அரியரோ பெரிய விஷயமே இல்ல. நீ வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. நீ பெரிய பணக்காரி. இதெல்லாம் தூக்கி போட்டு வாடி. ஒரு நாள் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். நீ இல்லாம நம்ம கேங்கே போர் அடிக்குதுடி. சரி சரி, நீ இவ்ளோ தூரம் கம்பல் பண்றதுனால வரேன். சரி சரி வை. ஏய், வரேன்னு சொல்லிட்டாடி. சூப்பர்ல. ஐயோ, இவ வேற இத வேற அடிக்கடி ஞாபகப்படுத்திடுறான். எப்படியோ நம்மள ஒரு கூட்டம் இன்னும் பணக்காரையும் நம்பிட்டு இருக்கு. அத மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. கார்த்திக்கு மட்டும் இந்த உண்மை தெரியாம பாத்துக்கணும். எனக்கு அர்ஜென்ட்டா 1000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு 1000 ரூபாய்? நாளைக்கு நடக்க இருக்கிற இன்டர்வியூக்கு எனக்கு கால் வந்திருக்கு, என் பேரை என்ரோல் பண்றதுக்கு. அதுக்கு தான் 2000 ரூபாய் வேணும்னு முன்னாடி வாங்கினியே. ஐயோ, கரெக்டா ஞாபகம் வச்சு கேக்குறாளே. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்றதுக்கு, இது செகண்ட் ரவுண்டுக்கு. என்ன யோசிக்கிற? இத கிளியர் பண்ணா டிகிரி முடிக்கிற வரைக்கும் இன்டர்னாவே நல்ல சம்பளம் கிடைக்கும். டிகிரி முடிச்சதும் பெர்மனன்ட் எம்ப்ளாயா ஆயிடுவேன். சரி இரு, நான் எடுத்துட்டு வரேன். அண்ணா அண்ணா அண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கலவர இல்லண்ணே, முடியாது. நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் காலையை விடுவேன். ஏதோ போதையில கண்ணு மணி தெரியாம கழுத்தை பிடிச்சிட்டேன். தயவு செஞ்சு அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருண்ணே. நீ பண்ண காரியத்துக்கு அண்ணன் மட்டும் தடுக்காம இருந்தா உன்னை அங்கே கண்டத்தோட வெட்டி போட்டிருப்பேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு காலை பிடிச்சா விட்டுருவாங்களா? அண்ணா, என்ன அடிச்சாலும் சரி வெட்டினாலும் சரி நான் ஏத்துக்கிறேன். ஆனா மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுண்ணே. அது வரைக்கும் உன் காலை விடவே மாட்டேன். பாத்துக்க, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. என்னங்க, அதான் இவ்வளவு தூரம் கெஞ்சினால, ஏதோ தெரியாம பண்ணிட்டா, போனா போட்டுன்னு மன்னிச்சுதான் விட்டுருங்களேன். அவன் புடிச்சது ஏன் கழுத்தடி. போனா போதுன்னு அண்ணனுக்காக மன்னிச்சு விடுறேன். டேய், காலை அழுக்காகாத. எந்திரா மேல எந்திரி. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். இனிமே குடிச்சிட்டு வந்த, இனிமே நீ வீட்டுக்குள்ளே வர முடியாது. அண்ணா வணக்கண்ணே. என்ன அக்கௌண்ட்ஸ் பட்டக்கட்டெல்லாம் பலமாகுது? நேத்து கோயிலுக்கு போயிருந்தேனே. ஓ, அதனால தான் நீ ஆளையே காணுமா? நேத்து என்ன இவன் கூட சரக்கு அடிச்சு மட்டை ஆயிட்டியா என்ன? சரக்கா? ஐயோ முருகா, என்ன சொல்றீங்க? நானாவது சரக்கு அடிக்கிறதாவது? அதுவும் நேத்து நான் கர்ணாவை பார்க்கவே இல்லையே. ரொம்ப பதறாத. நேத்து உன் ஆளு மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து இல்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டான். அதனால தான் நீயும் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சான்னு கேட்டேன். முருகன் மேல ஆணையா எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க சொல்லிதான் இப்ப இந்த விஷயமே எனக்கு தெரியும்.
என்னமோ சொல்ற, ஆனா உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தோணுது. பார்த்து நடந்துக்க. ஐயோ என்னாச்சுப்பா? பாக்கெட்ல 500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், காணும். ஆஹா, போதையில எல்லாத்தையும் மறந்துருக்கோன்னு நினைச்சா 500 ரூபாய் பாக்கெட்ல இருந்தது மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சு தேடுதே. ஆ, நேத்து நீ இருந்த நிலைமைக்கு எங்க போட்டியோ சித்தப்பா மேல கை வச்சதே உனக்கு ஞாபகம் இல்ல. இது மட்டும் எப்படி ஞாபகம் வரும்? இல்ல இல்ல இல்ல, நான் மட்டையா இருந்தாலும் சரி, துட்டு விஷயத்துல கரெக்டா இருப்பான் அந்த கர்ணா. நான் எங்கேயுமே போடல. அதை யார் எடுத்திருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு யார் எடுத்திருப்பா? வேற யாரு? எல்லாம் அந்த புல்லட்டோட வேலையா தான் இருக்கும். நான் போய் அவங்ககிட்ட வசூல் பண்ணிக்கிறேன். ஆமா கருணா, 500 ரூபாய். சரி வா போலாம். போலாம்ப்பா. அப்பா, கிரேட் எஸ்கேப். என்னடி யோசிக்கிற? ஒண்ணு இல்ல சித்தி. இது காலேஜ் அப்ளிகேஷன் போட சொன்ன பொண்ணோட நம்பர் ஆச்சே. இவ கூப்பிடுறா. ஹலோ, அக்கா, நான் சித்ரா பேசுறேன். காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட சொல்லி கொடுத்தேன்ல. சொல்லு சித்ரா. ஒன்னும் இல்லக்கா, கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? ஏ என்னாச்சு? வேற காலேஜ்ல எதுவும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணுமா? ஐயோ, அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா. நீங்க எனக்காக அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாய் கட்டுனீங்கல்ல, அதை ரிட்டர்ன் பண்றதுக்காக. ஏ சித்ரா, இதுக்கு தான் வர சொல்றியா? நான் தான் அப்பவே வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற? இல்லக்கா, உழைக்கிறவங்க 1 ரூபாவா இருந்தாலும் 500 ரூபாவா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும்க்கா. அதுக்காக நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க. எனக்காக எதுக்குக்கா விட்டு கொடுக்கணும்? நீங்க என்னோட அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போய் சேர்த்ததே பெரிய ஹெல்ப்புக்கா. தயவு செஞ்சு அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சொன்னா கேட்க மாட்டேங்கிற. ம். சரி வர. அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? நேரா வீட்டுக்கு வந்துடாதீங்க. என் வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு பின்பக்கம் வந்துடுங்க. நான் பின்னாடி வந்துடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்துடுறேன். தேங்க்ஸ்க்கா. யாராவது பாத்துருவாங்க, நான் போனை வச்சிடுறேன். திவா, அண்ணா, நாளைக்கு காது குத்து போனோம். அதுக்குண்டான வேலையெல்லாம் ரெடி பண்ணி வை. நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன். அண்ணா நானும் வெளில தானே போறேன். என் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ண கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு.